We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும். வாரம் கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் உங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்றும் கூட மன்னிக்கவும் இது கதையல்ல என்னும் குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர் தனுஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் உள்ளீர்த்துக் கொள்ளலாம். வணக்கம் தனுஷன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. ஓகே, இந்த நிகழ்ச்சியில நீங்கள் ஏற்கனவே பங்கு பெற்றி இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில அதாவது இன்னொரு சாப்டர் என்னோடாக இணைந்து கொண்டதுல மகிழ்ச்சி. சோ உங்களை வந்து இந்த நிகழ்ச்சியினூடாக முதல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு தனுஷன்டா யாரு, தனுஷன்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தனுஷன் நான் வந்து ஒரு இயக்குனர். இதுவரைக்கும் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதை விட ஒரு 2 ஃபீச்சர் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் இதை விட நான் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடும் ஒர்க் பண்ணுவேன். டைரக்ஷனை விட அந்த சைடும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ தனுஷன்டா ஒரு டைரக்டர், எடிட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, பன்முக கலைஞர் அப்படி என்று கூட சொல்லலாம் இல்லையா? எஸ், அதாவது எல்லா ஃபீல்டுலையுமே காலடி எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லா ஃபீல்டையும் விட இந்த டிரெக்ஷன் சைட் உங்களுக்கு எப்படி இருக்குது அதில் ஒர்க் பண்ணும் பொழுது? அதை தாண்டி இந்த ஒரு டிரெக்டர் பரிமாணம் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது? ஃபஸ்ட்டு நான் எடிட்டிங் தான் கற்றுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு 10th ஸ்டாண்டர்ட் படிக்க எடிட்டிங் தான் முதல்ல பழகினேன். நான் அதை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு எப்படி சொல்கிறது, இப்போ எடிட்டிங்கை மட்டும் வச்சுக்கொண்டு நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அதுக்கு கண்டென்ட் ஷூட் பண்ணுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் வேணும், அதுக்கு ஒரு டைரக்டர்ன்ற ஒருத்தர் இருப்பார் அப்படின்லாம் தெரியும். அப்போ பிறகு சரி நம்மளே அதை பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே பண்ண ஆரம்பித்தது. கொஞ்சம் காலப்போக்கில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு டைரக்ஷன் வந்து ரொம்ப எடிட்டிங்கை விட எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்க வலிக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் நான் மெயினாக டைரக்ஷனை தான் இப்போ எய்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, டைரக்ஷனை நீங்கள் இப்போ எய்ம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதற்கான படிப்புகள் வந்து பலது இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவிலையுமே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றின விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் வந்து இங்கே வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2011 இந்தியா போனான். போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா ஆர்வம் வர்றதுக்கு காரணமும் நான் இந்தியா போனதாக கூட இருக்கலாம், மேபி தெரியலை. அண்டு நான் அங்கே பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி இருக்குது, அது படித்தேன். 2019 பாஸ்ட் அவுட்டு, 18 பாஸ்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் நான் 2019 இங்கே வந்தேன். ஓகே, 2019 இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சரி நம்ம இந்த ஃபீல்டை விடக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து சினிமா ஃபீல்டுன்றது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இங்கே வரும்போது கொஞ்சம் மேபி அந்த லெவலுக்கு இல்லைன்னா கூட நம்ம இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கத்து இருக்கிற கலைஞர்களுக்கு அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அந்த விடயத்துக்கு. அண்ட் வந்து நீங்கள் முதல்ல இயக்கின படம், அந்த படத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைச்ச முதல் மறக்க முடியாத ஒரு மெமரி அப்படின்னு சொன்னால் இது சொல்லுங்க. முதலான்னு சொன்னால் நான் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதோட பேர் வந்து மாறும் நெஞ்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்கிறது, நம்ம அந்த டைமில் வந்து நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் அந்த அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது மேபி காமெடியாக இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் நாங்கள் அதுக்கு முழுசாக எங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணோம். ஏன்னா செகண்ட் இயர் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட் இயரில் தான் எங்களுக்கு நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர்லலாம் கேமராவோட செட்டிங்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஷார்ட் ஃபிலிமே பண்ணோம் அந்த டைமில். அதான் என்னோட முதலாவது படம் மாறும் நெஞ்சங்கள். ஓகே, மாறும் நெஞ்சங்கள். அதில் வந்து ஏதாவது மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கும் அண்ட் மறக்க முடியாத அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த விடயங்கள் ஏதாவது? அது எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதில் என்னென்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசாக ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு வந்தான். அது ஃபெசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கு அதில் ஒரு ஷார்ட்டுக்காக அந்த பைக்கை நிஜமாவே கவுத்து கீழே போட்டோம். அது அவன் ஒரு 1 வீக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த பைக்கை நாங்கள் ஷார்ட்டுக்காக பண்ணோம். அது எப்படி சொல்கிறது, அது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா புதுசா வாங்கிட்டு வந்த பைக்கை கீழே போட்டு ஷார்ட் எடுக்கிறாங்க.
அது இன்சிடென்டா சொல்லலாம். ஓகே, மறக்க முடியாத மெமரிஸ். சரி, ஓகே. ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு மெமரிஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். சரி, அதாவது நீங்க இங்க இருந்து ஏதாவது அங்க போயிட்டு நாங்க கற்றுக்கொள்ள வேணும், அங்க போயிட்டு சாதிக்க வேணும் அப்படின்ற ஒரு தோட்டோட தான் இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் தென்னிந்தியாவை நோக்கி போறது வளமை. ஸோ அங்க போனா தான் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி நீங்கள் செல்லும் பொழுது அங்க வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், இப்ப இங்கத்த கலைஞர்கள் அங்க போயிட்டு நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்றோம்னா எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அங்க எப்படி இருக்கு? அதான் நான் என்னன்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க போகல. நான் என்னோட வேற எப்படி சொல்றது, லைஃப் ப்ராப்ளம்ஸால தான் நான் போனேன் இந்தியாவுக்கு. ஸோ எனக்கு அந்த வித்தியாசம் எனக்கு தெரியாது, இங்க இருந்து அங்க போய் என்ன ஸ்ட்ரகிள் படுவாங்கன்னு. ஏன்னா நான் வந்து அங்க ஒரு நேட்டிவா அங்க இருக்க ஒரு பையன் எப்படி சினிமாக்குள்ள வர ட்ரை பண்ணுவானோ அப்படித்தான் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைலே அங்க வித்தியாசமா இருந்திருக்கும் தானே. ஸோ இங்கே இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் போய் அங்க ஸ்ட்ரகிள் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அங்க இருந்து இப்ப இங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றது ரொம்ப கஷ்டம் அது. சரி, இப்ப அங்க நீங்க நிறைய விடயங்கள், அதாவது எதிர்பார்ப்போட நீங்க இறங்கி இருப்பீங்க. சினிமா நானும் ஜெயிக்கணும், இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல எங்களுக்கு அந்த ஒரு தோற்று இருக்கும். சோ அப்படி நீங்கள் இறங்கும் பொழுது அங்க எப்படி இருக்குது அந்த சிட்? அதை ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாமா, இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த ஃபீல்ட்? இல்ல, சினிமாக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல என்ன விஷயம்னா, அதெல்லாம் உடைச்சிட்டு வந்தவங்க தான் இந்த நாளை இயக்குனர் மூலமா உள்ள வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா டிராகன் பண்ண டைரக்டர்ல இருந்து கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே நாளை இயக்குனர் மூலமா வந்தவங்க. அந்த ஒரு பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பசங்க எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பண்றோம் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதுல சுத்திட்டு இருந்த பையன் தான் நானும். அதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிமம் மேக்சிமம் ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு அந்த ஃபீல் ஒன்று இருக்கும், நம்ம சினிமாவில் வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சு அவன் விட்டுட்டு வேற ஃபீல்டுக்குள்ள போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கும், அதாவது பெரிய வாய்ப்பு. நாங்கள் தான் அதையும் உருவாக்க வேணும் இல்லையா? அந்த வகையில நீங்களுமே இப்ப தொடர்ந்து முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. இப்ப ரீசெண்டா உங்களோட மன்னிக்கவும் இது கதை இல்லை அப்படின்ற ஒரு டைட்டில்ல படம் வந்துச்சு. ஸோ டைட்டில பார்க்கும் பொழுதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ என்ன அதோட டைட்டிலோட ஏதாவது விளக்கம் இருக்கும் இல்லையா? அதாவது எப்படின்னா, மன்னிக்கவும் இது கதையல்ல அப்படின்னு அதுக்கு டைட்டில் வச்சதுக்கு ரீசன், அந்த ஜார்ஜ்ன்ற கேரக்டரோட கதை தான் அது. அந்த கதைக்குள்ள அவன் ஒரு டைரக்டர், அப்படிதான் அதுல நாங்க எழுதியிருப்போம். அந்த டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணுவான், அது அவனோட பயோகிராஃபில இருந்து ஒரு சின்ன சின்ன பிட்டெல்லாம் எடுத்து படமா பண்ணுவான். அவனோட படம் அப்படின்றதால இந்த படத்துக்கு மன்னிக்கவும் இது கதையில்லை அப்படின்னு டைட்டில் வச்சேன். அவன் அந்த படத்துக்கும் மன்னிக்க இது கதையில்லைன்னா டைட்டில் வச்சிருப்பான். அது படத்திலேயே நான் காமிச்சிருப்போம். ஒரு இடத்துல அவன் எழுதுவான், அந்த இடத்துல தான் டைட்டிலே போடுவோம். ஸோ அதால அந்த ரீசனுக்காக தான் வச்சது. இது அவனோட கதை இல்லை, நிஜம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஜார்ஜ் என்ற கேரக்டர் அது உங்களுடைய ரியல் வாழ்க்கையோட ஒத்து போகுமா? உங்களை நினைச்சு அதை உருவாக்கி எழுதுனா இல்ல? இல்ல அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடி அது வேற டிராஃப்ட், வேற கேரக்டர், அதோட ஐடியாவே வேற. அதான் ஜார்ஜ்ன்ற பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ சில பேர் வந்து சில பாயிண்ட்ஸ்களை சொல்லலாம்ல. இப்போ ஜார்ஜ்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது, அது ஒரு கிறிஸ்டின் பேர், கரெக்ட் தானே? அந்த மாதிரி இருக்கும்போது அவனோட லைஃப் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஐடியாவோட டிராஃப்ட் பண்ணதான் அது. அதுக்கும் என்னோட லைஃபுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, டக்குனு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, கேட்டாச்சு. சரி, அப்புறம் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து எப்படி நடந்துச்சு? ஆடிஷன் வச்சு எடுத்தீங்களா, அல்லது முன்னாள் உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரம்? நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த சினிமாக்குள்ள வரணும், இயக்குனராகணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு டீம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீம்ஸை உள்ளடக்கினீங்களா, அல்லது முன்னால் இதுக்கு வந்து பறந்துபட்ட ஆடிஷன் நடந்து இந்த ஃபிலிமுக்காக நீங்கள் ஆட்களை சூஸ் பண்ணீங்களா? இதுக்கு என்ன மாதிரின்னா, குவார்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 இயர்ஸ் முன்னாடி. அப்போது அது முடித்ததும் ஒரு படம், ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு படம் ஒன்று பண்ணுவோம், ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம். ஸோ அதில் நடித்தவங்களும் இருக்காங்க இதில், அதை விட எக்ஸ்ட்ராவாக. ஆனால் அவங்க ஆர்டிஸ்டே கிடையாது எங்கள் படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நடித்தவங்க யாருமே ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாருமே வேற வேற. இப்போ ஒருத்தர் அதில் சினிமோட்டோகிராஃபராக இருப்பார், ஒரு பொண்ணு வந்து அது மேக்கப் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். அந்த மாதிரி வேற வேற ஃபீல்டில் இருக்கவங்களை கூட்டு வந்து நடிக்க வச்சோம். ஆடிஷன் மாதிரியும் ஒன்று அட்டன் பண்ணோம், அதுலேயும் நிறைய பேர் எங்களுக்கு கிடைச்சாங்க, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணோம். சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ வேற வேற ஃபீல்டுல இருந்து சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நீங்கள் எடுத்து அவர்கள்ட்ட இருந்து அந்த நடிப்பை வாங்குறதுக்கு இயக்குனரா உங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான விடயமா, சேலஞ்சிங்கான விடயமா இல்லையா? என்னன்னா இதுல வந்து இப்போ எங்களோட மொத்தமா
ஈழத்து சினிமாவில் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நார்மலைஸாக பேசாமல் ஒரு நாடக தமிழ் கூடுதலாக இருக்கும். அது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அது அது அந்த நாடக போக்கு இல்லாமல் வர்ற நிறைய படங்கள் வந்து நல்லா இருக்கும். அது நிறைய இடத்துல அந்த மாதிரி படங்களும் வந்திருக்கு. நான் வரல அப்படின்னு சொல்ல, வந்திருக்கு. ஸோ நாங்கள் இதில் வந்து அந்த மெட்டீரியலே வரக்கூடாது உள்ள அப்படின்னு ட்ரை பண்ணதால தான் இதில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக பேச மாட்டாங்க. எல்லாம் நார்மலாக அப்படி நம்ம உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசுவாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப அவங்கள மெனக்கெடுத்த தேவையில்லை. என்ன சில ஷார்ட்டுகளுக்காக தான் ரொம்ப மெனக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு அது புதுசாக இருந்தது. ஏன்னா வேற ஃபீல்டில் இருக்கவங்க ஏதோ ஷூட் பண்ணுறதை பார்த்துருப்பாங்களே தவிர, ஆனால் அதில் கேமராவுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை டேக்கிள் பண்ணிட்டோம். ஓகே, டைரக்டராக அதை அப்படியே வேலையை வாங்கியாச்சு. கரெக்டா இல்லையா? சரி, ஓகே. இந்த அதாவது மன்னிக்கவும் இது கதையல்ல அப்படின்ற இந்த திரைப்படத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து உங்களுடைய, அதாவது நிறைய சோஷியல் மீடியாஸ்ல இருந்து நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். இதில் எப்படி சொல்கிறது, சினிமா ஓரியன்டாக இருக்கிற ஆளுங்களுக்கே இது ஒரு 50% தான் புரிஞ்சிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இதுக்குள்ளே இருக்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. சில பேர் இது என்னது இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய பதில் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் அந்த படம் ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஒரு 10 நிமிஷம் அந்த படத்தை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதான் நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி வரவேற்பு இருந்ததுன்னா 50-50 தான். ரொம்ப ஜெனியூனான பதில். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் சிறிதொரு விளம்பர இடைவேளை. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. மன்னிக்கவும் இது கதையல்ல என்னும் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தனுஷனுடன் கேள்விகளை தொடரலாம். தனுஷன், சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர வேணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஜோனர்ல எடுத்தா தான் எங்களுடைய படத்தினுடைய ரீச் கிடைக்கும். ஸோ நீங்க அந்த கதையை இப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, நாங்கள் இப்போ என்ன தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ஒரு மாதிரி கமர்ஷியல் கண்டென்ட். நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் உட்காந்து அப்படியே உங்களை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்க வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. எங்களோட நான் இதை ரைட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு இதில் ஐடியா என்னென்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் உட்காந்து அதுக்குள்ளே இருக்க அந்த டீட்டெயிலை தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டதான். ஸோ நாங்கள் எழுதும்போது அதை அப்படி எழுதிட்டு நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா, அது எழுதும்போதே நான் அதை இல்லை இதை நான் கமர்ஷியலாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கணும். அதை நான் யோசிக்கலை. ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரை நம்ம கொண்டு போயிட்டு கமர்ஷியலாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அது அப்படி எனக்கு தெரிஞ்சு அது ஃப்ளேவரே தப்பாயிரும். ஸோ சைக்கலாஜிக்கல் த்ரில்லரு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் பண்ணணும். அதால் இது புரியாத ஆடியன்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தப்பாக நினைக்காம திருப்பி படத்தை பார்த்தீங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதற்கான விளக்கம் டைரக்டரா நீங்க கொடுக்க வேண்டிய கடமை. அதனாலதான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. சரி, அதை தாண்டி வந்து இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஒற்றுமை அண்ட் வந்து அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு? நடிகர்கள் எல்லாமே நான் தெரிஞ்சு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடையாது. நான் என்னோட ஓன் மணியை போட்டு தான் இதை பண்ணேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணோம். ஆனால் லாஸ்ட்டில் நாங்கள் அதை வேற ஒரு சேனல் ஒன்றுக்கு அதை கொடுத்து நாங்கள் அதை ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஆனால் பண்ணும்போது நான் எப்படி சொல்கிறது, நிறைய காம்ப்ரமைசஸ் வரும். ஏன்னா நான் தான் அதுக்கு பணம் போடுறேன் அப்படின்னும் போது நிறைய விஷயத்த நான் எப்படி சொல்கிறது காம்ப்ரமைஸ் ஆகணும். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னாகும், டைம் டிலே ஆகும். இப்போ இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு 10 மணிக்கு ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் எடுக்க ஆரம்பிக்கிறதே ஈவினிங் 4 மணியாக இருக்கும். வேறு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துடும் அதுக்குள்ளே. ஏன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் டீமே கிடையாது. டைரக்ஷன் டீம் தான் ப்ரொடக்ஷன் டீம்லேயே ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டு அந்த இடத்துல பிரேக் ஆகிருந்தாங்கன்னா என்னால் அதை செய்திருக்கவே முடியாது.
ஸோ அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள்லாம் நைட்டு 10 மணிக்கெலாம் ஷூட் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் முடிக்கும்போது காலைல 3 மணியோ 4 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரமணி ப்ரோலாம் எனக்கு தெரிஞ்சு ரமணின்னு இதில் அவர் என்ன தெரிஞ்சு ஒரு சேனலில் சினிமாட்டோகிராஃபராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஆனால் ஏதோ நமக்காக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி, ஓகே. அதாவது ஆர்டிஸ்டோட சப்போர்ட் எப்பயுமே இயக்குனர்களுக்கு தேவை. அண்ட் அந்த படத்துக்குமே அதுதான் ஒரு உயிர் எழுத்து அப்படின்னே சொல்லலாம். சரி, அதை தாண்டி வந்து நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருப்பீங்க, ஒரு கற்பனையில விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபிலிம் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட அவுட்புட் இருந்துச்சா? உங்களோட டிஓபியோட ஒர்க் அண்ட் வந்து எடிட்டிங் எப்படி உங்களோட விஷுவலைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா, அல்லது பண்ணால் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்னோட அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தர் இருக்கான், ரொசான் அப்படின்னு சொல்லி. நானும் அவனு தான் மோஸ்ட்லி உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவோம், இல்லை அவன் ஸ்டோரி போர்டு பண்ணுவான். ஸோ நாங்கள் எப்பயுமே கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ அதை நாங்கள் முன்னாடியே வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்களுக்கு ஸ்டோரி போர்டு இருக்கும், அதில் இந்த ஷார்ட்டு இவ்வளோ டியூரேஷன் தான், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இவ்வளோ டைலாக் தான் வரும் அப்படின்றது எங்கள்கிட்ட ஐடியாவாக முதல்ல இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 75% நாங்கள் என்ன விஷுவல் பண்ணோமோ ஸ்கிரிப்டில் அதை கொண்டு வந்துட்டோம். மேபி அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இதால சிலதுகள் இல்லாமல் போயிருக்கலாமே தவிர, மற்றபடி என்னோட ஸ்டோரி போர்டில் என்ன இருந்துச்சோ அவ்வளோ ஷார்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். சரி, அதாவது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ப்ரொடியூசர் இல்லை. ஸோ அது வந்து நான் இந்த நிகழ்ச்சியில வர்ற அடிக்கடி நான் இந்த கேள்வி கேட்கறது வளம். ஸோ அதுக்கு உங்களோட ஒப்பீனியனா என்ன பாக்குறீங்க இந்த விடயத்தை? அது எப்படி சொல்றது, ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படின்றது அது நிஜம்தான். அதுக்காக இல்லவே இல்லைன்னு நம்ம 100% சொல்ல முடியாது. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அவங்களோட கான்டாக்ட் கிடைக்கல, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தரமான படம் நம்ம இன்னும் பண்ணலை. மேபி பண்ணால் அவங்க நம்மகிட்ட வந்து சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸில் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அங்கே எப்படி ரெகுலராக சினிமா பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காலையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி என்னுடைய ஈழ சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வருகின்ற ஸ்டார்ட்ல, அதாவது 2019 நினைக்கிறேன், நீங்க இங்க வந்து இந்த ஃபீல்டில் இறங்கி இருப்பீங்க. ஸோ அப்ப இருந்த சினிமாக்கும் இப்ப இருக்கிற சினிமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் வந்து என்ன வளர்ச்சியா நீங்க பாக்குறீங்க? டெக்னாலஜியே வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு. ஐ மீன் இப்போ டெக்னாலஜியை டிஸ்கவர் பண்ணல, இருக்கிற டெக்னாலஜி இங்க வந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 2019 பண்ணிட்டு இருந்த ஒரு சவுண்டிங்குக்கும் இப்போ இருக்க சவுண்டிங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். சினிமாட்டோகிராஃபி பண்றவங்க எல்லாம் அவங்களோட கேஜெட் எல்லாம் அப்டேட் ஆகுது. அது காலப்போக்கில் எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஒரு நல்ல வளர்ச்சியா தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அங்கால சைட் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு வருது. ஸோ இயக்குனர்களும் அப்டேட் ஆயிட்டு இருக்காங்களா நீங்க? ஏன்னா இப்போ மன்னிக்காம கதையெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரு, இதுக்குள்ள நம்ம தேடித்தான் என்னதுன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்பூன் ஃபீடிங் இல்லை தானே. நம்மளா தேடி உள்ள உட்காந்து பார்க்கணும் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வித்தியாசமான முயற்சி தானே. அப்போ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது அடுத்தடுத்த கட்டம் எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி மாறலாம். கண்டிப்பாக அப்படி மாற வேண்டும். எங்களுடைய திரைப்படங்களும் ஒரு கொமர்ஷியல் பிலிமா வந்து, அதாவது நடிகர்களுடைய வாழ்வாரமாக மாற வேணும் அப்படின்றதான் ஒரு எல்லாரோட கனவாகவுமே இருந்துட்டு இருக்குது. ஸோ உங்களோட நிகழ்ச்சியினுடைய மெயின் விடயமாக கூட, அதாவது கலைஞர்களை வளர்த்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு தொனியில தான் நாங்களுமே இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒருங்கமைப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ப்ரொடியூசர்ஸை வந்து இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் சரியா அப்ரோச் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதற்கான ஒரு விளக்கமா நீங்க ஒரு டிரெக்டரா பதில் சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர்ஸை அப்ரோச் பண்றது அப்படின்றது இங்க இருக்க இப்போ இங்கேயும் அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ப்ரொடியூசரை அப்ரோச் பண்றாங்க, படம் பண்றாங்க, அந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்குது. ஆனா என்னன்னா ஒரு கேட்டகரிக்கு கீழே இருக்கிற டைரக்டர்ஸுக்கு அந்த கான்டாக்டே கிடைக்குது இல்லை. இப்போ அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீம் ஒன்று பில்ட் பண்ணணும். அந்த டீம் மூலமா கான்டாக்ட் கிடைச்சி ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாரு, அவரை வச்சு படம் பண்றோம். அப்படித்தானே ஐடியா, அப்படித்தானே நடக்கும் ஓரலாம். ஆனா இதுல என்ன மேட்டர்னா, இப்போ அந்த ஒரு கேட்டகரி கீழே இருக்கவங்களுக்கு அந்த கான்டாக்டே கிடைக்காது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரீசன் என்னன்னா, யூனிட்டி இல்லை. இந்த சினிமா பீப்புளுக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு
அந்த அதை பில்ட் பண்ணிட்டோம்னா மேபி நீங்கள் சொன்ன அந்த இதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணுறதுன்றது அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டேர்ம் இல்லை தானே. இப்போ ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு டேர்ம் இல்லை. அது எங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்டை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கிற மேட்ரு தான் அது. ஸோ அப்ரோச் பண்ணுறதுல வித்தியாசம் இல்லை, நம்மளுக்கு அந்த ப்ரொடியூசர் கிடைக்கிறாருன்றது தான் மேட்ரு. கண்டிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு நடிகர் சங்கங்களோ அதற்கான ஒரு விடயங்கள் பல இருக்குது. ஸோ இங்க வந்து பார்க்கும் பொழுது ஈழ சினிமா அப்படின்ற பொழுது ஒரு சங்கமோ அதற்கேற்ற நீங்க சொன்ன போல ஒரு யூனிட்டியோ இல்லை. ஸோ அதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஸோ இதற்கு வந்து கலைஞர்கள் எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணணும், அதற்கான ஏதாவது ஒரு விடயம் உங்களுக்கு இருந்திருக்கும் தானே, கலைஞர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அதற்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய, அந்த சோசியல் மீடியாஸ்ல நிறைய குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜென்யூனா ஒரு கவர்மெண்ட்ல போய் ஒரு ஸ்டாம்போட ஒரு பேப்பர் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இது வேணும். ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சங்கம் ஒன்று வேணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இருக்கிற குறை நிறையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஏதாவது டெவலப்மெண்ட் சம்மந்தமாக கதைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்குள்ள இருக்க அந்த பிரிவினை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜப்னால இருக்க ஒருத்தர் படம் பண்ணுறாரு அப்படின்னா, மங்கால என்னது மட்டக்களப்பு அந்த சைடு இருக்காங்க தானே, கிழக்கு மாவட்டங்களில் இருக்கவங்கெல்லாம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணும்போது இவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க. இது இருக்குது. இந்த விஷயம்லாம் இல்லாமல் போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கி அதுக்குள்ள எல்லாரையும் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தா எல்லாமே ஈஸியாகும். கண்டிப்பா எல்லாமே பாசிபிள் ஆகும் கூட. சரி, அதாவது இந்த ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீமேல் லீட் ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அது நீங்க ஒரு டைரக்டர் அதை நீங்க ஃபீல் பண்ணியும் இருப்பீங்க இந்த படத்துக்கும் கூட. ஸோ உங்களோட கணிப்புல இருந்து என்ன மாதிரி பாக்குறீங்க அந்த விடயத்தை? ஃபீமேல் லீடு ஆக்சுவலாக நாங்கள் ஃபீமேல் லீடு வந்து எங்களுக்கு சிந்துஜன் சொல்லி அவர் ஒரு ஆர்ட் டைரக்டர். அவர் தான் அவங்களோட காண்டாக்ட்லாம் இது பண்ண, நாங்கள் அவரை தான் காண்டாக்ட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக. அப்போது அவர் தான் இது பண்ணார். மற்றது எல்லாமே ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக வந்தது. அப்படி தான் நாங்கள் ஆடிஷன் மாதிரி ஒன்று இது பண்ணோம். அப்போது ஒரு 3வது நபரால் அப்படி ஜாயின் பண்ணவங்க தான் எல்லாருமே. இதில் நடித்த 3 பேர், ஆமாம் 3 பேர் நடிச்சிருக்காங்க. 3 பேருமே சிந்து அண்ணா ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணார். மற்ற 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட். ஓகே, சரி. இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் குறிப்பாக ஒரு படத்தை ஒரு ப்ரொஜெக்ட்ல கமிட் ஆகும் பொழுது வருமானத்தை பார்த்து வராங்களா, அல்லது போனால் அவங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷனுக்காக வராங்க? இங்க இருக்கவங்கள சொல்றீங்களா? ஜென்ரலா தானே. ஆமா, இங்க வந்து அது எப்படி சொல்றது, வருமானம்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது ஜீரோன்றது அவங்களுக்கு தெரியும் முன்னாடியே. ஒரு ஃபேமுக்காக வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதுதான், ஃபேமுக்காக வர்றாங்க. அது கொஞ்ச நாளாக போர் அடிச்சிடும், அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாளாக இதில் ஸ்டே பண்ணுறவங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்காங்க. இப்போ இங்கேயும் வந்து ரொம்ப பழைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க தானே. இப்போது ஜானி ஆண்ட்ரோ அவர்லாம் பழைய ஆர்டிஸ்ட். அவரை வச்சு நாங்கள் ஒரு சாங்கெல்லாம் பண்ணோம். அதை விட RRR சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னோட தோல்வியில் நினைத்தால் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபேம்ன்றது நம்மளுக்கு வேணும், ஆனால் அதை மட்டுமே நம்ம தேடி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளாக இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ரீசன். ஆனால் ரொம்ப ஃபேமு இல்லை நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம போனோம்னா கொஞ்ச நாளே காணாமல் போயிடும். ரெண்டையுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு மூவ் ஆயணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்மார்ட் மூவ் ஆயிருக்கும் இந்த ஃபீல்டுல. சரி, ஏதாவது ஒரு விடயம், அதாவது நீங்க இந்த நிகழ்ச்சியில கூற மறுத்த விடயங்கள் மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு? அதான் இந்த மன்னிக்கவும் இது கதை இல்லை அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம். இதை நீங்க புரியலைன்னா திருப்பி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். யூடியூப்ல ஃப்ரீயாக தான் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இதை வந்து சதீஷ்கரன் அப்படின்றவர் தான் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இதை ஈகிள் ஸ்டூடியோ அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். படத்தோட பேர் மன்னிக்கவும் இது கதையல்ல. மற்றது எங்களுக்கு இந்த ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற டான் டிவி,
அனுராஜுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்களுமே இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களோட பிஸி ஷெடியூல்ல இந்த நேரம் ஒதுக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் நான் தமிழொலி நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். இதே போன்ற ஒரு திறமையான கலைஞருடன் அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடா.